ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி பார்ட்னர்ஸ். சிக்கன் குழம்பு தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்ல ருசியாக இருக்கும். ஹோட்டல் கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க கஸ்தூரி பார்ட்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கசகசா, பெருஞ்சீரகம். சின்ன வெங்காயம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குழம்புல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் நம்ம பச்சையாகவே சாப்பிடக்கூடிய வெங்காயம், அதனால் லைட்டாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து நல்லா வதங்கும். இது போல் தக்காளி வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்க்கும் போது அதிலே இது வெந்துடும். அதனால் நல்ல குழைய வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா, மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் போட்டு செய்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பச்சை மிளகா 3 சேர்த்துருக்கோம், அதனால் காரமாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீதி மசாலாலாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 4 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெயிலே இந்த மசாலா மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்கறதுனால குழம்பு பார்க்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 4 கிலோ சிக்கன் மஞ்சள்தூள் போட்டு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை இந்த மசாலாவில் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் இந்த மசாலா சிக்கனில் இறங்கி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். குழம்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றும் போது உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கொதி நல்லா மணமாக இருக்குங்க.
இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை நறுக்கி வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம சேர்க்கும் போது சுவையும் மணமும் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் கொத்தமல்லி இல்லைனா தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஹோட்டல் கடை சிக்கன் குழம்போட ரகசியம் என்னென்னா சிக்கன் மசாலாவும் தனியாத்தூளும் தான். இது ரெண்டையும் சிக்கன் குழம்புல சேர்க்கும் போது சுவையும் மணமும் அதிகரிக்கும். இதுதான் ஹோட்டல் கடை சிக்கன் குழம்போட ரகசியம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் கடை சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு எப்படி செஞ்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.